இன்னைக்கு நாம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் கிடைக்குது. நாம் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பூங்கர் அரிசி. இந்த பூங்கர் அரிசி வந்து ஒரு சிகப்பரிசி வகையை சேர்ந்தது. இப்போ இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு இட்லி ரைஸ், 2 கப் அளவுக்கு பூங்கர் ரைஸ். இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இதுக்கு வந்து இந்த 4 கப் ரைஸ்க்கு 1 கப்பு நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. முதல்ல உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரைஸ் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே இந்த ஊறுற டைமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து அரைக்கிற டைமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் அரைக்கணும். இப்போ ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? சாதாரணமான இட்லியே சாப்பிட்டு போகலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும் இல்லையா? இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க இதுக்கு காரணம். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, ப்ளஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேறு. இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்கும்போது ஏன் மிஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே வின்டர் வந்ததுனால அவனில் எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் புளிச்சது. ஓரளவு நல்லாவே புளிச்சிருந்தது. நான் இன்ஸ்டா பாட்லேயே ஸ்டீம் பண்ணிட்டேன் இட்லியை. இட்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சாஃப்டாக வந்தது. அதே மாதிரி டேஸ்ட்லேயும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையவே கிடையாது. கலர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டோ டெக்ஸ்சரோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்தது. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணியிருந்தேன்.